வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லா கம்பெனிஸுமே கேட்குறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா பத்தாது, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஒரு வேலைக்கு எடுத்தாலும் 4-5 வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கணும், மல்டி டாஸ்கிங் பண்ணணுன்றாங்க. பட் மல்டி டாஸ்கிங்கே ஒரு மித்து தான். உங்கள் பிரெயின் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு மித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஜென்ரலாக நம்ம மல்டி டாஸ்கிங்னு நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு முனைகிறோம். அது சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ மல்டி ஸ்கில்லிங்க்கும் மல்டி டாஸ்கிங்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஓகே. மல்டி ஸ்கில்லிங்னா எனக்கு பல விஷயங்கள் பண்ண தெரியும்னு அர்த்தம். அதுதான் கம்பெனி கேட்குறோம். மல்டி ஸ்கில்டு கிரிக்கெட் டேர்ம்ஸில் பேச முடியும்னா கேரி சோபர்ஸ்னு ஒருத்தர் தான். இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 6 பால் 6 சிக்ஸ் அடித்து தான் வந்தான். அவனால் லெஃப்ட் ஹேண்டர், அவனால் பேட்டிங் ஆட முடியும். ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக ஒரு வாட்டி 258 அடிச்சிருக்கான். ரொம்ப நாளைக்கு வந்து தான் ஹையஸ்ட்டு ஸ்கோராக இருந்தது 365 நாட் அவுட்டு. பிராட்மனோட ரெக்கார்டாக அவன் தான் உடைச்சான் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. 26 செஞ்சுரி அடிச்சிருக்கான். ஆனால் போலிங்கும் போடுவான். போலிங்னா ஃபாஸ்ட் போலிங்கும் போடுவான், ஸ்பின்னும் போடுவான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவான், சைனா மேனும் போடுவான். சைனா மேன்னா குல்தீப் போடுறான். அது 240 விக்கெட் எடுத்திருக்கான். நியர்லி பல நம்பர் ஆஃப் கேட்சஸை பிடிச்சிருக்கான். விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவான். ஸோ கிரிக்கெட் ஃபீல்டில் எதை வேணால் அவனால் பண்ண முடியும். என்னது? ஓகே. ஸ்பின்னு போடுவான், ஃபாஸ்ட் போலிங்னா ஃபாஸ்ட் போலிங் போடுவான், பேட்டிங்னா பேட்டிங் ஆடுவான், விக்கெட் கீப்பிங்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுவான். அண்ட் இதெல்லாம் ப்ரொஃபிஷியண்ட்டாக பண்ணுவான் அட் தி ஹையஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு கிரிக்கெட்டே டாமினேட் பண்ணாங்க. ரைட்டா? இது மல்டி ஸ்கில்லிங். ஓகே சார், ஃபைன். மல்டி டாஸ்க்னால் ஒரே சமயத்தில் பல டாஸ்க்கை பண்ணுறது. அது பிரம்ம பிரயத்னம் பண்ணாலும் கஷ்டம். ஒன்று தான் உருப்படியாக பண்ணுவேன், எல்லாத்தையும் உருப்படியாக பண்ண முடியாது. ஓகே. ஆனால் அப்போ இன்றைக்கி கம்பெனிகள் கேட்குறது அந்த வேர்டில் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? மல்டி ஸ்கில்லிங் தான் கேட்குறான். நீ புரிஞ்சுக்கிறதுல மல்டி டாஸ்க்குங்கிற ஒரு சமயத்தில் ஒரு வேலை தான் பண்ண முடியும். நீ ஆக்சுவலி ஜக்லிங் பார்த்தேன்னா 2 பால் தான் 2 கையில் இருக்கும், 1 காற்றுல இருக்கும். இல்யூஷன் தான் உனக்கு அவன் மேனேஜ் பண்ணுறான். 2 பால் தான் பிடிச்சிருக்கான், அதுக்குள்ளே இதை போட்டு இதை பிடிச்சி அப்படி பிடிக்கிறானே தவிர அட் எனி டைம் தேர் ஒன்லி 2 பால்ஸ். ஸோ மல்டி டாஸ்கிங்கிறது இல்யூஷன். ஆக்சுவலி சிங்கிள் டாஸ்க் அட் அ டைம் தான் பண்ண முடியும். ஓகே சார். அப்போ இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் ஒன்னு சொல்லுவாங்கல்ல, மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. அது மாஸ்டர் ஆஃப் நன் தான். எல்லா வேலையும் செய்வான், ஆனால் எதுலேயுமே அவன் மாஸ்டரி கிடையாது. ஸோ நான் எல்லாமே பண்ணுவேன் சோபர்ஸ் மாதிரி, ஆனால் எனக்கு எதுலேயும் நான் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அப்போ எனக்கு டீம்லேயே சேர்க்க முடியாது. எனக்கு ஒரு டாமினன்ட் ஸ்கில் இருந்தால் நான் டீம் சேர்த்துட்டு மீதியெல்லாம் எனக்கு மற்ற ஸ்கில்லு. கபில் தேவ் இந்தியா கார்டு அவன் ஃபாஸ்ட் பவுலர், அவனால் பேட்டிங்கும் ஆட முடியும். பட் அவன் ப்ரைமர்லி ஃபாஸ்ட் பவுலராக தான் இந்தியா காட்டணும். இந்தியாவுக்காக கேட்ச்லேயே மேட்ச் ஜெயிச்சிருக்கான். இந்த வேர்ல்ட் கப் 1983 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்ஸோட கேட்ச் பார்த்தீங்கன்னா கேட்சால் மேட்சை ஜெயிச்சிருக்கான். ஆனால் கபில் தேவ் ப்ரைமர்லி ஃபாஸ்ட் பவுலர். நீங்கள் 83ன்னு சொன்னதுனால கேட்குறேன் சார் இந்த கேள்வி. நாங்கள் ஜெயிப்போன்னே நினச்சிட்டு போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லலை, அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அந்த ஒரு சினிமாவை நீ பார்த்தேன்னா ஒரு இடத்துல அவன் சொல்லுவான், ஒருத்தன் சொல்லுவான், நீ பேப்பரை சாப்பிடுவேன், ஐ வில் ஈட் தி பேப்பர் இஃப் யூ வின்னுன்பான். சரி ராசா, நான் ஜெயிச்சா நீ பேப்பரை சாப்பிடுவேன்னா. ஸோ அவன் ஜெயிச்சப்பறம் அவன் கேட்பான், நான் பேப்பர் திம்பேடான்னு. அவன் தின்னும் காட்டுவான். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹீ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஃபஸ்ட் இன்டர்வியூலேயும் அவன் என்ன சொன்னான்னா, வி ஆர் ஹியர் டு வின், வி ஆர் ஹியர் டு வின். ஓகே. அவன் மைண்டில் அவன் தான் கேப்டன், அவன் தெளிவாக இருந்தான். அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெஸ்ட் இண்டீஸை இது வரைக்கும் நம்ம தோக்கடிச்சதே கிடையாது. ஒன் டேயில் வெஸ்ட் இண்டீஸில் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிட்டோம் ஒரு வாட்டி. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டுக்கு வந்து இறங்கினோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிட்டான். ஸோ ஹி பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீம்
twice in 1 month before the World Cup, 1 month before the World Cup, one in the first game of the World Cup. ஒரு வாட்டி அடித்தா ஃப்ளூக்கு, 2 வாட்டி அடிச்சிட்டான். அந்த 83 வேர்ல்ட் கப் இஸ் கபில் தேவ்ஸ் வேர்ல்ட் கப். ஏன்னா அவன் கிரிக்கெட்டை விட்டுருங்க, அவனோட போலிங்கை விட்டுருங்க. ஹிஸ் போலிங் டிட் நாட் வின் எனி மேட்ச், பட் ஹிஸ் ஃபீல்டிங் ஒன் மேட்ச் அண்ட் ஹிஸ் பேட்டிங் ஒன் மேட்ச். ஜிம்பாப்வேயோட அவன் 175 அடிச்சிருக்கலன்னா, விச் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் லெஸ் டாமினன்ட் ஸ்கில்ஸ். அதை அடித்தான். ரிச்சர்ட்ஸை அது 4க்கு போக வேண்டிய பாலை 25 யார்டு ஓடி போய் இப்படி ஓவர் யுவர் லெஃப்ட் ஷோல்டர் வர பால் இப்படி பிடிச்சான். இல்லை ரிச்சர்ட் 25 ஓவரில் கேமை முடிச்சிருப்பான். இது மல்டி டாஸ்கிங் இல்லை, அவன்கிட்ட மல்டி ஸ்கில்ஸ் இருந்தது. அட் ஈச் டைம் ஹீ பாட் ஒன் ஸ்கில் அவுட். ஓகே, இதை நான் எதுக்கு உனக்கு புரிய வைக்கிறேன்னா, ஒரு சமயத்தில் ஒரு ஸ்கில் தான் ஆட முடியும், ஒரு சமயத்தை கேட்சை பிடிக்க முடியும், பேட் ஆட முடியும். பேட்டையே ஆடிட்டு கேட்ச் பிடிக்க முடியாது. ஓகே, புரியுது சார். ரைட்டா? நோ, மல்டி டாஸ்கிங் இஸ் மாஃபா, மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன். அப்படின்னா ஒருத்தன் பிஸியாக இருக்கான்னா அவன் வேலை பண்ணுறான்னு நீ நினைக்கிற. இப்போ ஒரு ஈவெண்ட் நடத்துறச்ச ஒருத்தனை மல்டி டாஸ்க் பண்ணுறான், பல விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறான்னு நினைக்கிறோம். இல்லை, இஸ் த மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர். அவன் ஒரு சீரீஸ் ஆஃப் லிஸ்ட்டு வச்சுருக்கான். அந்த லிஸ்ட்டை எவன் எதை செய்யறான்னு பார்க்குறான். ஸோ அவன் ஒன்று ஒன்றா டிக் அடித்து ஒன்றுக்குலேருந்து ஒன்று ஜம்ப் பண்ணுறச்ச அவன் மல்டி டாஸ்க் பண்ணுறான்னு நீ நினைக்கிற. அவன் மல்டி டாஸ்க் பண்ணல, அது அவங்களுடைய ஒர்க்கு. அது அவன் வந்து 1 by 1 பண்ணுறான். ஓகே, பட் ஒரு ஜக்லர் பாலை ஆட்டுற மாதிரி நீ என்ன நினைக்கிறன்னா அவன் எல்லாத்தையும் பண்ணுறான்னு. அங்கே ஜக்லர் பால் 3 பாலையும் அவரே ஹேண்டில் பண்ணுறாரு. ஆமாம், கல்யாணத்தில் முன்னா எங்கள் டைம்லலாம் கான்ட்ராக்டர் கிடையாது, வீட்டில் தான் எடுத்து செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான், அவன் தான் ஸ்டோரை பார்ப்பான், எல்லா சாமானையும் எடுத்து கொடுப்பான், எல்லா சமையலை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவான். ஸோ அவன் வந்து ஆளை யாருக்கு வந்தவங்களை பராமருவான், பணத்தை பத்திரமா வச்சுப்பான், gift பணம் தான் அவன்கிட்ட போகும். ஓகே, எல்லாம் கரெக்டாக அவன் பார்ப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பர்டிகுலர் ஒருத்தன் ஸ்டோர் கீப்பிங் பார்க்குறான், ஒருத்தன் இதை பார்க்குறான் கிஃப்ட்டை. தெல் பி எ லீட் பிளேயர், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சீக்வன்ஸ் பண்ணின்னே இருப்பான். இதை முக்கியம், இப்போ இது முடிஞ்சிருச்சா அது முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் மல்டி டாஸ்க் பண்ணுறான்னு. மல்டி டாஸ்க்லாம் பண்ணலாம். ஓகே, என்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த காலத்தில், நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி, டாடா அண்ட் சன்ஸில் வேலை பண்ணிகிட்டு இருந்தவர் ஒருத்தர். நான் கேட்டேன், அவர் எப்படியா இந்த ஒரு மனுஷன் எல்லா கம்பெனியும் மேனேஜ் பண்ணுறான்னு. ஸோ அப்போ நான் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு ஒரு கம்பெனி எம்டி இண்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ணுவான். ஓகே, ஸோ ஹீ இஸ் நாட் மேனேஜிங் ஈச் கம்பெனி. எம்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எஸ் நோ சுச்சுவேஷனை சொல்கிறதுக்கு தான் இவன்ட்ட வருவான். ஓகே, ஒரு பெரிய கம்பெனியை விலைக்கு வாங்கலாமா? நோ, அதுதான் ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு இது பிடிக்கும், உடம்பாடு இல்லை, ஆனால் உனக்கு வேணா பண்ணிக்கணும்னு ஒரு இடத்த சொல்லிடுவான். ஃபோன் கட் ஆகிடும், ஏன்னா நம்ம பாஸ் கோச்சிக்கிட்டாராம்மா. அவன் திரும்பி ஃபோன் பண்ணி சொல்லுவான், நான் கட் பண்ணல, லைனு பேட் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, ஐ எம் நாட் ஆங்க்ரி, பட் யூ கேன் டேக் யூர் ஒன் கால் அப்படிங்குவான். அந்த டேக் யூர் ஒன் காலுக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு கம்பெனியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஐஏஎம் படித்த பையன் இருப்பான். ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கேட்குற கம்பெனியோட ரிலேவெண்ட் டேட்டாலாம் எடுத்து டேபிளில் வைப்பான். ஸோ அந்த நோட்டை ஃபைல் பார்த்துட்டு அவருக்கு ஏற்று போடுவார். ஓகே, ஃபைன். தட் இஸ் நாட் மல்டி டாஸ்கிங். ஹீ இஸ் டூயிங் ஒன்லி ஒன் திங் அட் அ டைம். சம்படி இஸ் ப்ரிப்பேரிங் எவ்ரி திங் அண்ட் கீப்பிங் இட் டு யூ. ஓகே சார், ஃபைன். So he was a highly skilled person. Buffett is a highly skilled person. The skill was in identifying a lot of people. பல பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த இடத்துல போட்டிருக்கான். நீ என்ன நினைக்கிறேன்னா எல்லாமே இவன் பண்ணுறான்னு நீ நினைக்கிற, அது உன்னோட இல்யூஷன். அதுதான் ஜக்லரோட இல்யூஷன். ஓகே, ஓகே சார், ஃபைன். யாராலையும் 10 சமயத்தில் ஒரு வேலை பண்ண முடியாது. இப்போ கம்பெனி நடந்துட்டுருக்கு, நம்ம கம்பெனியாக 6 டிவிஷன் இருக்குது, நான் உன்ட்ட இங்கே பேசின்னு இருக்கேன். இதே சமயத்தில் பல வேலை நடந்துட்டுருக்கோம். எல்லோரும் நினைப்பாங்க ஆனந்த் சார் நடத்துகிறாரு, ஆனந்த் சார் ஒன்றும் பண்ணல, இப்போ இங்கே உட்காந்துட்டு உன்ட்ட பதில் பேசிகிட்டு இருக்காரு.
ம். இப்ப பேசிட்டு இருக்காரு. அதான் இது முடிச்சுனே அடுத்த மீட்டிங்க்கு வெயிட் அது பண்ணுவாங்க. ரைட். அது தட்ஸ் நாட் மல்டி டாஸ்கிங். இந்த சமயத்தில் நான் இதுதான் பண்ணுறேன். ஓகே சார், ஃபைன். கார்த்தால் நான் எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன். ம். கார்த்தால் 4 பேப்பர் நான் படிக்கிறேன்னா அதுதான் படிக்கிறேன். பேப்பர் படிச்சுட்டே நான் விஷ்ணுகிட்ட பதில் பேச முடியாது. இதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பலரும் தப்பா புரிஞ்சிருக்கோம். கம்பெனிஸ் வேற மல்டி டாஸ்கிங்க்கும் மல்டி ஸ்கில்லிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃபரன்ஸ் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.